ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி தோரம்பருப்பு ஒரு வாழைப்பூ இருக்குது. இதை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் டக்குன்னு ஸ்பீடாக ஒரு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாழைப்பூ தோரம்பருப்பு கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 100 கிராம் தோரம்பருப்பு இருக்கும். இதை நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுப்போம். சீரகம் போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுப்போம். குக்கரை மூடிடலாம். வெங்காயம் தக்காளி எதுவும் வேண்டாம். 3 விசில் வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பூவை நல்லா ஆஞ்சாச்சு. பருப்பு ஒரு கேப்பில் ஆஞ்சாச்சுங்க. க்ளீனாக ஈஸியாக டக்குன்னு எப்படி ஆயலான்றதை இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு இதை இப்படி போட்டுப்போம். தண்ணியில் வேக வச்சோம்னா தோற்பு ருசி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம தோற்பு ருசி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா அது தெரியாது, சத்தம் அழியாது. தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சா பார்ப்போம். 5 நிமிஷம் கூட அதிகம்தாங்க. இது பூ தான். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். பருப்பு வெந்துருச்சா பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப குழைய வேகக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ அதை கொட்டிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா லேசாக கிண்டிப்போம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிண்ட வேண்டாம். உங்களுக்கு வேணுன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருந்ததுன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் கருத்துரு போயிடும் அப்படின்றதுனால நான் கட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். பூ குக்கர்லேயே போட்டு வேக வைக்கலாம்ல, பருப்போடுவேன்னு நினைக்கலாம். கிடையாது. நம்ம அந்த பூ பூவில் இருக்கிற சத்துக்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா. ஆனால் பருப்புக்கு வேக்காடு அதிகம். அதனால் பருப்பு தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் இப்படி ஆவியில் வேக வச்சு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை கடுகு பொரிஞ்சிருச்சு, தாளிச்சிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாகவே ஆகட்டுங்க. இப்போ வெந்த பூ எடுத்து இதில் போட்டுப்போம். அவ்வளோதாங்க, ரெடிங்க. கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நம்ம சாப்பிட்றது முக்கியம்தாங்க, ஆனால் எப்படி சாப்பிட்றதுன்றது ரொம்ப முக்கியங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.